7 கன்னிகள் மாதிரி இல்ல, அவங்கள பார்த்தா தண்ணியில பயமா இருக்கு. காடு கீடுன்னா வீடு தாங்காதுப்பா. நல்லா இருந்துச்சுடா, படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாரர் ஃபிலிமு. ஸோ படத்துக்கு வந்து மர்மர்னு பேர் வச்சிருக்காங்களா, அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே மர்மமாக தான் இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ படம் பார்த்தா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தாங்க ப்ரோ, படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்புறம் யாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போக மாட்டாங்க. ஸோ படம் வந்து உண்மையாகவே வந்து அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே ஃபைன் இருந்தது. சவுண்ட்ல இருந்தது, நாட் டு தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கண்டிப்பா அவ்வளவுதான். அடல்ட் சீன் வந்து டயலாக்ல இருந்தது, சீனா அந்த அளவுக்கு இல்ல. சின்ன சின்ன இடத்துல காட்டினாங்க, பெருசா காட்டுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம் அவ்வளவுதான். ஃபைன் ப்ரோ, நாட் டு த எக்ஸ்பெக்டேஷன், பட் ஓகே ஃபைன், பார்க்கலாம். நான் படத்தை பார்க்கலாம். யா தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. மெசேஜ்லாம் இல்லை, பேய் படம் நல்லா இருக்கு. ஹாரர் மியூசிக் இல்லை படத்தில், என்ன சொல்கிறது. நல்லா படம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓகே தான், ரொம்ப அளவுக்குலாம் சொல்ல முடியாது. பட் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க படம். இப்போ நம்ம எப்படி வீடியோ ஃபுல்லாகவே நார்மலாக இப்போ இதில் எடுத்தால் எப்படி இருக்கும் படம், அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். The movie was excellent. Everything was new. There was a new concept. Everything was very nice. The acting, the director, everything, great job and well done to everyone. The story, it was a found footage movie. It was a new concept. It was based on a video clipping type movie. The concept was very new, but it was very nice. Huh? The character was very nice. Each and every character was different, but very nice, very impressive. Work done by everyone. How was it? Carry elements work for you? Huh? Carry elements work for you? Work for me. The work was very nice, very well done by everyone. The movie was not boring. It was very impressive and very, catchy. Yeah. The movie was certified for A content. Yeah. How family audience will come to the theater? But the movie is horror movie. That's why I think it's an A-rated movie. But overall, the movie was very nice. Yeah. பயமா இருந்துச்சு. நான் ஹாரர்னா பயப்படுவேன் ரொம்ப, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஓகே தான், பார்க்க அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா த்ரில்லிங்காக போச்சு. பாருங்க. பாருங்க. படம் நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நீங்கள். ஆனால் பயப்படுறவங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க, ரொம்ப பயந்து போவீங்க. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் உங்களுக்கு அள்ளிடும். ஹாரர் ஃபீலிங் இது வந்து ஆக்சுவலி ஏதோ ரியலாக நடந்த போல இருக்குது. இப்போ நீங்கள் ரியலாக வந்து ஒரு விஷயத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ ஹாரர் படம் பார்க்குறது வேறு, பட் அது உங்களுக்கு ரியலாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு வீடியோ யாராவது எடுத்து காமிச்சாங்கன்னா, பார்த்தியா நான் வந்து ஒரு ட்ரிப் போனேன், இந்த மாதிரி ரியலாக நடந்திருக்கு, நான் போய் காமிக்கும் போது ஒரு திகில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதான் சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு பேர் தெரியல, பட் 4 பேர் இருக்காங்க, 2 ஹீரோ 2 ஹீரோயின் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, படம் வந்து சுவாரஸ்யமே போகிற மாதிரி கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் கொஞ்சம் டைலாக்லாம் வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக போய் சேர்ந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். நல்லா இருக்கு நல்லா பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. மெசேஜ்னாக்க ஒரு அமானுஷன்ற மாதிரி அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கும். மெசேஜ்னாக்கா தான் அந்த அமானுஷத்தை பற்றி தான் கதையாக இருக்க மாதிரி இருக்குது. கான்டெஸ்ட் பார்த்தா அப்படி தான் இருக்கும். லேக்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோட்டோகிராஃபிங்லாம் அருமையாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு இது இருக்குது. தேட்டரில் பார்க்கலாம், தாராளமாக தேட்டரில் பார்க்கணும். மர்மர் மூவி நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஷுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போனால் எப்படி இருக்கும், அண்ட் நம்ம இப்போ ஒரு vlog எடுப்போம் இல்லைங்களா, அது வந்து ஒரு படமாக வந்து நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க. அந்த விஷுவல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் அதோட சேரும்போது எப்படி ரியலாக பார்ப்போமோ, ரியலாக எப்படி இருக்குமோ அது இருக்கு. என்னன்னா அந்த ஒரு கிளிச்சஸ் எல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம்
காட்டும்போது அந்த எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா. நானே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் எனக்கு வொமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாம் அதுல நீங்க கேட்குற மாதிரி தான் தாராளமா இருக்கு. அன்பர் ஃபேமிலியோட ஒரு ஹாரரோட வந்து சொல்ல ஹாரர் எஃபெக்டை சூப்பராக கொண்டு போய் பார்க்குற அளவுக்கு இருக்கு. சரி 7. சொல்லுங்க bro. படம் அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு அந்த ஹாரர் ஃபிலிம்னு சொல்லும் போது ஒர்த்தான ஃபிலிம். ஏன்னா சில ஹாரர் ஃபிலிம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பயமே இருக்காது, நடுவில் ஒரு சாங் வேற போட்டுருவோம், ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் வந்து சாங் இங்கே எதுவும் கிடையாது. படத்துக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. லைவ் ரியல் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரியல் ஸ்டோரியில இப்படி இருக்குமான அந்த இமேஜினேஷனில் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பிதிரில் ஏற்றுறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேக் எதுக்காகனா விளாகு, ஸோ ரியல்னும் போது என்ன விஷயம் நடந்ததோ அதை காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடும். அண்டு எட்ஜெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக 7 கன்னிகள் மாதிரி இல்லை, அவங்கள பார்த்தா தண்ணியில் பயமாக இருக்குது, கன்னி மாதிரியா இருக்குது. ஐயோ என் ஃப்ரெண்டு லேடிஸ் வாசம் போட்டு கருப்பு போயிட்டு வச்சு உள்ள உட்கார வச்ச மாதிரி இருக்குது. பேர் தான் வந்து அழகாக இருக்குது. யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பேய்னா எப்பயுமே ஒஸ்ட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் வந்து சுந்தர்சி படத்தில் தான் வந்து பேயில் அழகாக இருக்கும். பாட்டு கீட்லாம் போட்டு ஒரு நிமிஷம் மாமா வந்துடுறேன். யார் கன்னி பார்க்க போறியா, கன்னியா அண்ணியா? ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து சுந்தர்சி படம் அது ஒரு காமெடியாக அப்படியே போய்டும். ஒரு இந்த மாதிரி ஆர்எஸ் ஃபிலிம் தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு கமர்ஷியலான ஆர்எஸ் ஃபிலிம் வேணான்னு தான் தோணுது. இந்த மாதிரி இருக்கும்போது தானே ஒரு பயம் வரும். இது மேலே திருவண்ணாமலையில் வந்து தீபத்தை வந்து சிவபெருமான் ஐயாவை பார்க்குறோமோ இல்லையோ, அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்துடணும்னு நினைக்கிற. காடு கீடுன்னா வீடு தாங்காதுப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ.